பெருமதிப்பிற்குரிய தோழர் பெருந்தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்ந்த 100 ஆண்டுகளும் அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத யோசிக்காமல் மக்களுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் அது சார்ந்தவங்களுக்கும் என்ன பயன் இருக்கணுன்றதை மட்டுமே யோசித்து அதன்படியே வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன்றதே எனக்கு ஒரு பெருமையாக பார்க்குறேன். அவர் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பயணம் அந்த மாதிரியானது. சுதந்திர போராட்டத்தில் தொடங்கி அரசியலில் நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயங்கள்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து போராடிக்கிட்டே இருந்தவர். இன்றைக்கி அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய ரசிகர்கள் எல்லார் சார்பாகவும் ஒரு வீர வணக்கம் செலுத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். இன்னும் அவங்க பெரிய எல்லார் மனசுலேயும் உயர்ந்து நிற்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணமாக இன்றைக்கி அவங்களுடைய உடலையும் அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க. இறந்த பிறகும் பயனுடைய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றதே ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 100 ஆண்டுகளாக ஒரு அரசியல் அதிசயமாக திகழ்ந்த, எளிமைக்கு பெயர் போன நமது ஐயா சுதந்திர போராட்ட வீரர், தகைசால் தமிழர் நமது ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஐயா அவர்களை இழந்து வாடுகிற சிபிஐ கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதுபோல் அவர்களை இழந்து வாடுகிற அத்தனை பேருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை பற்றி சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. உண்மையிலேயே ஐயா அவர்களுடைய காலத்திலே நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொல்லுவது தான் உண்மையிலேயே பெருமை. 101 ஆண்டுகளாக எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் என்று சொல்லி ஐயாவை சொல்லுவார்கள். அவரோடு எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு நெருக்கமான ஒரு இணக்கமான தொடர்புண்டு. ஐயா அவர்களை நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய விருது வழங்குகிற விழாவிற்கு அழைத்த பொழுது அவருக்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து விருதை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொன்ன பொழுது விருது பெறுவதற்கு ஏராளமானோர் இருக்கிறார்கள், எனவே எனக்கு விருது வேண்டாம், மாறாக நான் உங்களது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விருதினை வழங்குகிற ஒரு சிறப்பு அழைப்பாளராக நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஒரு எளிமைக்கு பெயர் போனவர். உண்மையிலேயே ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஜனநாயகவாதி. இன்னும் சொல்வதாக இருந்தால் மதச்சார்பின்மையின் மீதும் அதுபோல் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீதும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்த ஐயா அவர்களை இன்றைக்கு இழந்திருக்கிறோம். இந்த இழப்பு என்பது தமிழகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு பேர் இழப்பு. இந்த இழப்பினால் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எங்களது ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய இடதுசாரி இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களெல்லாம் கொள்ளையடித்த தலைவருமான தோழர் ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 101ஆம் வயதில் இன்றைய தினம் விடைபெற்றிருக்கிறார் என்ற செய்தியை ஜீரணிக்க முடியாமல் நாம் எல்லோருமே தவித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலத்தில் பொதுமக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நேர்மையான தலைவராக அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். எங்களை போன்ற இளைய தலைமுறையினருடைய வாழ்க்கையில் நாங்கள் காமராஜரை பார்த்ததில்லை, கக்கனை பார்த்ததில்லை, காகிதே இல்லத்தை பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் அனைவரையும் ஐயா
நல்லக்கண்ணு அவருடைய முடிவிலே நாங்கள் பார்த்து அவரிடமிருந்து பல அரசியல் பாடங்களை கற்றிருக்கின்றோம். பொதுவாக கம்யூனிஸ்டுகள் எளிமையை பின்னணியாக கொண்டவர்கள். ஆனால் அந்த எளிமைக்கு எளிமையாக தன்னுடைய வாழ்நாளில் எல்லா காலகட்டங்களிலும் ஏற்றி தளராமல் நேர்மையாக அதனை பின்பற்றிய ஒரு ஆளுமைமிக்க தலைவராக அவர் இருந்த காரணத்தினால்தான் புதிய தலைமுறை இளைஞர்கள் பலரும் தங்களை அரசியல் சந்தையிலும் பொருளாதார நுகர்வு கலாச்சாரத்திலும் தொலைத்திருந்தாலும் கூட ஐயா நல்லக்கண்ணுவை ஒரு மதிப்புமிக்க உயர்ந்த தலைவராக போற்றினார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவருக்கு அரசு வீடு பறிக்கப்பட்டிருந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக சுதந்திர போராட்ட வீரர், இடதுசாரி இயக்கங்களின் முன்னோடி தோழர் கேரளாவில் எப்படி நம்பூதிரிபாடு அவர்கள் ஒரு அரசை உருவாக்கினாரோ அதே காலகட்டங்களிலிருந்து இடதுசாரி சிந்தனைகளில் தன்னுடைய 18 வயதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைத்து கொண்டவர். தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். சாதிக்காக தன்னுடைய குரலை வாழ்நாள் முழுவதும் ஒலித்தவர். உழுபவனுக்கே நிலம் என்கின்ற கோஷத்துடன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சிறையிலே இருந்தவர். எந்த விதமான அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர். 1990களில் சாதி கலவரங்கள் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய மாமனாரை இழந்தாலும் இரு சமூகங்களுக்கும் ஒற்றுமை நிலவ அரும்பாடுபட்டவர். தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு 1 கோடி ரூபாய் இடதுசாரி தோழர்கள் கொடுத்த போதும் கட்சிக்காக கொடுத்தவர். ஏன் தமிழக அரசு விருது வழங்கி 10 லட்ச ரூபாய் கொடுத்தா கூட முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு திருப்பியும் வந்து அளித்தவர். இடதுசாரியுடைய ஆணிவேர், ஒரு மிகப்பெரிய ஆலமரம். தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட இவருடைய அர்ப்பணிப்பு, இவருடைய எளிமை, இவருடைய நேர்மை இனி வரும் காலங்களில் அரசியலில், குறிப்பாக அரசியலில் நுழைபவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு சரித்திரம், எப்பொழுதும் ஒரு முன்மாதிரி. இடதுசாரி தோழர்களுக்கு மட்டும் இழப்பு அல்ல, ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கும், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் பணிவுடன் செலுத்துகிறோம். நன்றி. தமிழகத்தில் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கிறது, துக்கத்தை கொடுத்திருக்கிறது. நீண்ட காலம் வாழ்ந்தாலும் மக்களுடைய நினைவுகளில் என்றென்று நிலைக்கக்கூடிய தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவர்களோடு பல்வேறு மாநாடுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட நினைவெல்லாம் வருகிறது. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தமிழ் மக்களுடைய இதயங்களில் வீற்றிருந்தக்கூடிய நல்லவராகத்தான் திகழ்ந்திருக்கிறார். அவரை யாரும் குறை சொல்லி நான் கேட்டதில்லை. பயணங்கள் போகிற நேரத்திலும் கூட, மாநாடுகளிலே பங்கேற்கிற நேரத்தில் கூட
அந்த பெரிய மனிதரை பார்க்கும்போது ஏதோ ஆன்மீகவாதிகளாக உள்ளவர்கள் எப்படி இறை பக்தியில் மூழ்குவார்களோ அது மாதிரி அவரை பார்த்தவுடனே இதயங்கள் எல்லாம் பூரிக்கக்கூடிய வகையில்தான் அவர் பேச்சும் இருந்தது, அவருடைய நடவடிக்கை இருந்தது, அவருடைய எல்லா நினைவுகளும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த சிறந்த தகைசால் தமிழரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய இழப்பால் வாடுகிற எனது அருமை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பின்பற்றி அவர் எப்படி எல்லா மக்களுக்கும் நல்லவராக இருந்தாரோ அதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பு. அந்த பாரம்பரியம், அந்த பண்பாடு, அந்த தமிழ் நெறி தொடர்ந்து நீடிக்க எல்லாமுள்ள இறைவனிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் தமிழக மக்களை பொறுத்தவரை மிகவும் ஒரு வேதனையான தினம் என்று சொல்ல வேண்டும். கடந்த நூற்றாண்டில் தோன்றிய தலைவர்களில் முக்கியமாக அப்பழுக்கில்லாத தலைவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். தன்னுடைய ஆரம்ப காலத்தில் சுதந்திர போராட்ட வீரராக காங்கிரஸில் கலந்து அவர் இணைந்து பணியாற்றினார். பின்பு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே அவர் ஈர்க்கப்பட்டு இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்பது அவரை தேடி பதவிகள் வந்தால் அவர் தேடி பதவிகள் செல்லவில்லை. அவர் இத்தனைக்கும் அரசாங்க பதவி என்பது ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற ஆகலதில்லை. ஆனால் மக்கள் மனதிலே அவர் அமர்ந்திருந்தார் என்பது எல்லோரும் இன்று வரை அவரை போர் நல்ல மனம் உண்டா என்று சொல்லக்கூடிய அளவில் வாழ்ந்த மனிதர். ஒருமுறை பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்வார்கள், ஒருமுறை நான் கூட்டம் முடித்து வந்தேன். அங்கே அதாவது நெல்லை மாவட்டத்திலே ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரியவர் படுத்திருந்தார். யார் படுத்த பார்த்த பொழுது ஐயா நல்ல கண்ணவர். நான் இழுப்பு ஐயா நீங்கள் ஏன் நீங்கள் படித்திருக்கீங்கன்னு கேட்டு சொன்னார். நான் கூட்டம் முடிந்து வந்தேன், கடைசி பஸ் சென்று விட்டது, ஆகிய காலை விடியல் காலை 5 மணிக்கு பஸ் வரும் என்று சொன்னார். அவரை பொறுத்து அதுபோன்ற ஒரு நல்ல மனிதர். இறுதி வரை அவர் தனக்காக எதுவும் சேர்க்கவில்லை. ஏன் இறுதி வரை அரசாங்க மருத்துவமனை தன்னுடைய உயிரை விட்டார். ஏன் தன்னுடைய உடலை கூட அவர் மண்ணுக்கோ தீக்க கொடுக்கவில்லை, மனிதருக்காக கொடுத்தார் என்பார். ஆகையால் பேர்பட்டவர்கள் தோன்றுவது அரிது. ஆகையால் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். போகலாமா? பேசலாமாண்ணா? இல்லை எல்லாம் அவரை எங்கே பார்த்துக்கிறாங்க. ரெடியாக பேசலாம். மறைந்த நல்லகண்ணு அவர்கள் அரசியல்வாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அவரை போல அரசியல்வாதிகள் தமிழகத்திலே மிக குறைவு. ஜீவா அவர்களை தொடங்கி சங்கரையா அவர்களை தொடர்ந்து நல்லகண்ணு அவர்கள், இப்படி பொது உடைமை சித்தாந்தவாதிகள் ஏழை எளிய மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி அரசியல்வாதிகளும் சரி, மக்கள் சேவையில் வருகின்றவர்களும் சரி, ஒரு பாடமாக நம்மோடு வாழ்ந்த ஒரு சரித்திரம் நம்மை விட்டு மறைந்து விட்டது. பொது உடைமை சித்தாந்தவாதிகளுக்கு இது பேரிழப்பாகும், கம்யூனிசவாதிகளுக்கும் இது பேரிழப்பாகும், தமிழக மக்களுக்கு பேரிழப்பு, தமிழர்களுக்கு பேரிழப்பு. நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை கடந்து அனைவராலும் நல்லகண்ணு என்று மூத்த சகோதரராக அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார், இயற்கை எய்து விட்டார். நாம் அவருடைய வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு தகுதியோடு வாழ்ந்தவர் அருமை மூத்த சகோதரர் நல்லகண்ணு அவர்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அவரை இழந்து வாடும் பொது உடைமை சித்தாந்தவாதிகளுக்கும்
தமிழக ஏழை எளிய மக்களுக்கும் அதை போல அவரது குடும்பத்தாருக்கும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போராளி தோழர் நல்லக்கண் அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் அடையாளமாக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவர் தமிழ் சமூகத்திற்கு பல நல்ல செய்திகளை விட்டுச் சென்றிருக்கிறார். ஒரு லட்சிய போராளி நேர்மையுடன் கொள்கை உறுதியுடன் வாழ்ந்து காட்ட முடியும் என்ற ஒரு செய்தியையும், லட்சியத்திற்காக வாழ்கின்றவர்கள் சளைக்காமல் கொண்டு செய்ய முடியும் என்ற செய்திகளையும் நம்முடைய இளைஞர்களுக்கு அவர் விட்டு செய்து இருக்கிறார். 100 ஆண்டு அவர் கடந்திருக்கிறார். பொதுவாக மார்க்சிய தலைவர்கள் என்றாலும் பெரியாரிய தலைவர்கள் என்றாலும் அவர்கள் நீண்ட காலம் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற லட்சியம் அவர்களை உயிர் துடிப்புடன் இயங்க வைத்திருக்கிறது. தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரையில் 2 கோட்பாடுகளை தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் முன்வைத்து போராடி கொண்டிருந்ததை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஒன்று, சாதி தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார். 2வது, நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆற்று மணல் கொள்ளை மற்ற இயற்கை கொள்ளைகளை எதிர்த்து போராட வேண்டும். நம்முடைய மண்ணுரிமையை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி அதற்கான போராட்ட களத்தை அமைத்தார். அதற்காக வழக்கு தொடர்ந்தார். அதற்காக அவரே நீதிமன்றத்தில் சென்று வாதாடினார். ஆக பொது உடைமை இயக்கத்தினுடைய கொள்கையோடு சமூகத்திற்கு தேவையான ஜாதி தீண்டாமை எதிர்ப்பையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் இணைக்க வேண்டும் என்பது பிற்காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் என்று நாம் உணர முடிகிறது. பொது உடைமை கொள்கையை தமிழ்நாட்டில் பெருமைப்படுத்தி பொது உடைமை கொள்கையின் அடையாளமாக மட்டுமல்லாமல் அனைத்து தமிழர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளராக, தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக, தமிழர்களுடைய அடையாளமாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வரக்கூடிய இளைஞர்கள் இந்த தூய்மையான லட்சிய பொது வாழ்க்கையை கொண்டு லட்சிய பாதையில் நடைபோட வேண்டும் என்பதுதான் நமக்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற கொள்கை வெளிச்சம். அவர் பாதையில் நாம் நடைபோடுவோம். தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் எனது வீர வணக்கத்தை விடுதலை ராஜேந்திரன் ஆகிய நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயக்கத்தினுடைய தோழர்கள் எவ்வாறு அரசியல் நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரை இன்றைக்கு தமிழகம் இழந்திருக்கிறது. அவர் கடினமான பாதையில் நடந்து வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தோடு அரசியல் பணியில் ஈடுபடுபவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். அவர் காட்டிய வழியில் அவர் இந்த நாட்டிற்கு செய்த அரும்பணிகள் தியாகத்தை எண்ணி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் எவ்வாறு நம்முடைய அரசியல் பயணத்தை செயல்படுத்திட வேண்டும் என்ற அனைத்து நிலைகளிலும் நின்று நல்வாழ்வு கேட்ட ஒரு நல்ல தலைவரை, பண்பான தலைவரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். அவரை இழந்து மனசுத்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஐயா நல்லகண்ணு அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய புகழ், அவருடைய அரசியல் நாகரிகம் இந்த நாடு உள்ளவரை அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நினைவு கூறுகிறேன்.
இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர், இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவராகவும் பொது வாழ்வில் நேர்மை, தூய்மை, தனிமனித ஒழுக்கம், அறம் சார்ந்த ஒரு வாழ்வு வாழ்ந்த மகத்தான தலைவர் என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறப்பு என்பது நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் ஒரு மாபெரும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். வயதில் சிறியவனாக இருந்தாலும் பல்வேறு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளில் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு நல் வாய்ப்பை பெரும் பேராக நான் கருதி தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திய அனைத்து அரசியல் மாநாடுகளிலும் கருத்தரங்குகளிலும் கூட்டங்களிலும் எமது அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறை, எமது கட்சி நிர்வாகிகளுக்கு ஐயா அவர்களுடைய இந்த நேர்மையான வாழ்வை, பொது வாழ்வில் தூய்மையான அவருடைய வாழ்வை எமது கட்சி நிர்வாகிகளுக்கும் நான் எடுத்துரைப்பேன். பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்திக்கின்ற போதும் நாம் வாழுகின்ற காலத்தில் இப்படி ஒரு மகத்தான தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை என்னால் இயன்ற அளவுக்கு இளைய தலைமுறைக்கு கடத்திருக்கிறேன். 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை எளிமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய இந்திய அளவிலான அரசியல் தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிற அந்த மகத்தான தலைவனுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக செவ்வணக்கத்தை நாங்கள் உரித்தாக்குகிறோம். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் உறவுகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்களுக்கும் என் இரங்கலை பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அவரை போற்றுகின்ற வணங்குகின்ற வகையிலும் இப்படி ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாக அவருக்கு தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும். முடிந்தால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளை தமிழ்நாடு அரசின் விடுமுறை நாளாக அறிவித்து அனைத்து அரசு கல்லூரி பள்ளிகளிலும் இப்படி ஒரு மகத்தான தலைவர் 101 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணில் சாகின்ற போது கூட அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டு எளிய முறையில் வாழ்ந்த, மக்களுக்காக போராடிய, சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாழ்ந்த, ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்த்து நின்ற சமத்துவ சமூக நீதி போராளி என்பதை எம் தமிழ் சமூகத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு நல்வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த வேண்டும். இனி வரும் காலங்களில் மாணவர் செல்வங்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கான தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் ஐயாவுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் முன்வைக்கிறேன். நன்றி. நான் ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவரிடத்தில் நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பு மரியாதையும் தானாக வருவாங்கிறதுக்கு நல்லக்கண் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீரம். நன்றி. பாய்ந்தோடும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருவைகுண்டம் பெரும்பத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1925 டிசம்பர் 26 பிறந்த ஈடு இணையற்ற வாழ்நாள் போராளி, தியாகத்தின் இமயமாம் தகைசால் தமிழர், சின்னஞ்சிறு பிராயத்தில் மாணவனாக வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் புரட்சி இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராடி தனது 18ஆம் வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு
கிளை செயலாளர் முதல் தமிழ்நாடு மாநில செயலாளர், அகில இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாக பொறுப்பாளர் எனும் விதத்தில் செங்கொடி ஏந்திய லட்சிய கனலாக, சமரசமற்ற போராளியாக அவர் நடத்திய அந்த துன்பமும் துயரமும் நிறைந்த அடக்குமுறை எதிர்கொண்ட வாழ்க்கையில் 7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 2 ஆண்டு காலம் அவர் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய போது ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவரை கண்டுபிடித்து கைது செய்து ஒரு குன்றின் சரிவிலே கொண்டு போய் நிறுத்தி சகிக்க முடியாத, நாம் கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைகளை செய்தனர். அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அலறவில்லை, கூச்சலிடவில்லை, போதும் என்று சொல்லவில்லை. அதன் உச்சக்கட்டமாகத்தான் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை தெற்கு சீமைக்கே உரியவர்களினுடைய அடையாளமாக அடர்ந்த முறுக்கு மீசை அந்த அண்ணன் நல்லகண்ணுடைய முகத்தில் இருந்ததை கண்டு சகிக்காத அந்த கொடிய விலங்குகளை விட மோசமான மனம் படைத்த காவல்துறையினர் அந்த மீசையினுடைய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி அதிலே கொண்டாட்டம் நடத்தினார்கள். அவர் வாயாலேயே இதனிடத்திலே சொல்லியிருக்கிறார் எப்படி நடந்தது என்று. சிறை வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அனைத்து போராட்டங்களில் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய, பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமை கொடியை உயர்த்தி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றதோடு அவருக்கு பெண் கொடுத்த மாமனார் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சீமையில் நடக்கக்கூடாத சாதிக்கலவரம் மூண்டு அவரது மாமனார் படுத்திருந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட போது அங்கு சென்று மாமனாரின் பூத உடலுக்கு பக்கத்தில் போய் நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்த நெல்லை மாவட்டத்தின் பிரிதொரு பகுதியிலே போராட்டத்திலே போய் கலந்து கொண்டவர். அவர் தலை சிறந்த படிப்பாளி. எந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசுவதானாலும் அதற்கான அந்த பொருளுக்கான ஆதாரங்களை எத்தனை நூல்கள் உண்டோ அத்தனையும் படித்து சின்ன 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 குறிப்புகளாக வைத்துக்கொண்டு அதை பார்த்து பேசாமல் அனைவரையும் திகைக்க வைக்கும் விதத்திலே அவரது உரை அமையும். சுதந்திர தமிழீழ விடுதலைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் கொடூரமான இனப்படுகொலையை எதிர்கொள்ள நேர்ந்த காலத்தில் 2008 அக்டோபர் 2ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய உண்ணாநிலை அறப்போர் நடத்தியதில் கலந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த ஈழத்து இனப்படுகொலையை கண்டித்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடைபெற்ற கண்டன கூட்டங்கள், உண்ணாநிலை போராட்டங்கள் அனைத்திலும் அண்ணன் நல்லகண்ணு கலந்து கொண்டார். அவர் புரட்சியாளர். புரட்சி என்ற சொல்லுக்கு இலக்கணமாகவே வாழ்ந்தவர். அவர் நெஞ்சில் ஈழத்தில் தமிழனுக்கு தமிழ்நாடு கிடைக்கட்டும் என்ற பேராசை இருந்தது. களத்தில் என்ற புலிகள் மீது அவருக்கு பெரிய மரியாதை இருந்தது. அதை நான் பக்கத்தில் இருந்து அறிந்தவன். அவருடைய உடல் நலனிலே அக்கறை கொண்டு என் எளிய இல்லத்துக்கு, என் கலிங்கப்பட்டி கிராமத்துக்கு 3 முறை வந்த அண்ணன் நல்லகண்ணு அவர்கள் என்னை பெற்ற தாய். அவருக்கு என்ன விதமான உணவில் எதை தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் அந்த கட்சி முக்கியஸ்தர்களிடம் நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த விதத்திலே உணவு படைத்து வீட்டிலேயே நீண்ட நேரம் அவர்
இருந்து எவ்வளவு ஒரு ஆறுதலை தந்தார் என்பதும், அவர் 8 வயதில் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே கட்டப்பட்டிருந்த பால திறப்பு விழாவில் கலெக்டரும் ஜில்லா போர்டு தலைவரும் இருக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக நிற்பதை அந்த புதுக்குடியில் இருக்கக்கூடிய தேநீர் கடை உரிமையாளர், இந்த போட்டோவிலே இந்த ஓரத்திலே இருக்கிற பையன் யார் தெரியுமா? நம்ம தலைவர் நல்ல கண்ணு என்று சொன்னார். அந்த புகைப்படத்துக்கு பிரதி எடுத்துக்கொண்டு போய் என் கிராமத்து வீட்டில் வைத்திருக்கிறேன். 8 வயது நல்லகண்ணு அரைக்கால் சட்டை போட்ட மாணவனாக அதிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை, நல்லகண்ணுவுக்கு மரணம் இல்லை. நல்லகண்ணு என்கின்ற அந்த மாபெரும் புரட்சியாளனுக்கு, வாழ்நாள் போராளிக்கு அவர் காலத்தை கடந்து வாழ்கிறார். செங்கொடி தூக்கும் தோழர்களுடைய உள்ளங்களிலும் வாழ்கிறார். இந்த இன்ப தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கான போராட்டங்களில், ஆற்று மணலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில், சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில் அவர் தவறாது பங்கெடுத்து கொண்டார். அப்படி முன்னின்று செங்கொடி பட்டாளத்தை வழிநடத்தி செல்வதற்கு அவர் இல்லை என்றாலும், தோழமைக்குரிய செங்கொடி வீரர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய காம்ரேடுகள் ஒவ்வொரு போராட்ட களத்துக்கு போகும்போதும் அதில் முன்னால் நின்று அண்ணன் நல்லகண்ணு வழிநடத்தி செல்கிறார் என்று மானசீகமாக நினைத்து அவரை நெஞ்சிலே நிறுத்தி, அதுவே ஒரு ஊக்கத்தை தரும், உந்துதலை தரும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைகாலா செங்கொடிக்கு வீர வணக்கம் செலுத்துகிற தோழர்கள் உள்ளத்தில் மங்காது மறையாது என்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற பிரகாச ஒளியாக அவர் காலத்தையும் கடந்து வாழ்கிறார் என்பதால் தான் யமன் கூட அவரிடத்திலே போராடித்தான் பார்த்தான். அவரை எளிதிலே வீழ்த்த முடியவில்லை. ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர் மீண்டு இல்லத்துக்கு வந்தார். அந்த ஜீவ மரண போராட்டத்தில் அவர் மறைவதற்கு முதல் நாள் அரசு மருத்துவமனையிலே மருத்துவர்கள் உயர்ந்த சிகிச்சை தந்தார்கள். கண்ணாடி வைக்கப்பட்டிருக்க இடத்துக்குள்ளே சாய்ந்து படுத்திருந்த நம் தகைசால் தமிழருக்கு பக்கத்தில் அவரது புதல்வி நின்று கொண்டிருந்தார். நான் அந்த கண்ணாடிக்கு வெளியில் இருந்தவாறு அண்ணன் நல்லகண்ணு அவர்களை பார்த்து இருகரம் கூப்பி வணங்கியவாறு மனதுக்குள், அண்ணரே, நீங்கள் விடைபெற்று செல்ல இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆவி இன்னும் சில மணி நேரங்களிலேயோ பல மணி நேரங்களிலேயோ அடங்கலாம், உங்கள் உயிர் பறவை பிறந்து போகலாம், ஆனால் இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்வதெல்லாம் உங்களுக்கு இருந்த அந்த உறுதி எனக்கு வேண்டும், உங்களுக்கு இருந்த சமரசமில்லாத லட்சிய தாகம் எனக்கு வேண்டும். எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், ஏன் இடி சொல் ஏளன சொல் ஒருவேளை என்னை சூழ்ந்தாலும் அதை நெஞ்சுறுதியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை அண்ணன் எனக்கு தர வேண்டும் என்றுதான் நான் பிரார்த்தனை செய்தேன். அவருக்கு அரசு மரியாதை, அந்த அரசு மரியாதைக்கு எதனால் மரியாதை, தகைசால் தமிழர் அந்த பதவிக்கு இவரால் மரியாதை. இன்னும் அவருக்கு என்னென்ன சிறப்புகள் செய்ய வேண்டுமோ அதனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என் ஆர்வீர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வார். அப்படி செய்யக்கூடிய மனப்பாங்கோடு இருக்கிறார். அண்ணன் நல்லகண்ணுவினுடைய இந்த பிரிவில் வந்து கண்ணீர் சிந்தி மலர்களை சூட்டி அவருக்காக புரட்சி முழக்கம் எழுப்ப
எத்தனை 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 கட்சிகள், இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொதுநலனில் அக்கறை கொண்டவர்கள் அத்தனை பேரும் இந்த மனிதனுடைய மேனியை காணத்தான் வருகிறார்கள். மறைகிற போதும் என் உடலை மண்ணுக்குள்ளே புதைக்காதீர்கள், என் உடலை சிதையிலே வைத்து பிறகு நெருப்பு மூட்டி எரிக்காதீர்கள், இந்த உடலின் அவயவங்கள் மரணத்தோடு போராடுகிற மற்ற நோயாளிகளுக்கு பயன்படட்டும் என்ற உன்னதமான குறிக்கோளோடு தன் மேனியை அரசு மருத்துவமனைக்கே ஒப்படைத்து விட்டார். மரணத்திலும் கூட தன் புகழ் கொடியை உயர்த்தி விட்டார். மறக்க மாட்டோம். என்னை பொறுத்தவற்றில் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை மறுகால் குறிச்சியிலே காவல்துறையினர் உள்ளே புகுந்து அப்பாவி இளைஞனை சுட்டுக் கொண்டதை கண்டித்து தாலுகா அலுவலகத்துக்கு எதிரே நான் 1000 பேரோடு உண்ணாவிரதம் இருந்தபோது சென்னையிலிருந்து விருந்தோடி வந்து அந்த உண்ணாவிரத பந்தலில் அவர் உடல் நலம் கெட்டிருந்த நிலையிலும் உட்கார்ந்து மாலை 6 மணி வரையிலும் எத்தனை செய்திகளை சொன்னார். இந்த தென்னாட்டு போர்க்களங்களை சொன்னார். அந்த போராட்ட களங்களின் தலநாயகர்கள் யார் யார் என்பதை எல்லாம் சொன்னார். எனக்கு தெரியாத செய்திகளை சொன்னார். அவரிடத்திலே இருக்கக்கூடிய 2 புத்தகங்களை இவரிடம் கொடுத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய லட்சியவாதி, மிகப்பெரிய போராட்ட தலநாயகன். அரசியலுக்கு இன்றைக்கு யார் வந்தாலும் சரி, இனி யார் வந்தாலும் சரி, அவர்கள் எடுத்துக்காட்டாக வழிகாட்டும் ஞான தந்தையாக மனதிலே கருதி பின்பற்ற வேண்டிய தலைவன்தான் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள். எளிமையின் சிகரம், நேர்மையின் சிகரம், பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமைக்கு கொடியேந்தி முழக்கம் இடுவதிலே சிகரம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடியலுக்காக ஏங்கிய உள்ளம், சாதி மறுப்பு போராட்டங்களை முன்னின்று நடத்திய தீரர், அனைத்து பிரச்சனைகளிலும் தமிழக நிலையை காப்பாற்றுவதற்கும் இந்திய உபகண்டத்தினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவதற்கும் சாதி பிணக்குகள் அடியோடு அகல்வதற்கும் சமத்துவம் தழைப்பதற்கும் சமூக நீதி மலர்வதற்கும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவிலே சொன்னாரே, you have nothing to lose but your chains. அடிமை விலங்குகளை தவிர நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை என்பதை ஆழமாக நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டு தன் மொத்த வாழ்க்கையையும் லட்சியத்துக்காகவும் ஏற்றுக்கொண்ட இயக்கத்துக்காகவுமே அர்ப்பணித்த ஒழுக்க சீலர், உத்தமர், அம்மாமனிதன், வாழ்நாள் போராளி, எங்கள் நெஞ்சத்தில் அணையாத தீபமாக ஒளி வீசிக்கொண்டே இருப்பார். அவருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவரது குடும்பத்தினருக்கு எல்லோரும் புரட்சி, அந்த குடும்பத்தில் எல்லோரும் செங்கொடி வீரர்கள் தான், எல்லோரும் அண்ணன் பாதையில் நடக்கிறவர்கள் தான். அந்த குடும்பத்தினருக்கு, உற்றார் உறவினருக்கு, உறவினர்கள் என்பவர்களெல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். அத்தனை பேருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும், வீர செங்கொடி ஏந்திடும் காம்ரேடுகளுக்கும் நான் கண்ணீர் அஞ்சலியை வீர வணக்கத்துடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீடு வாழ்க அண்ணன் நல்லகண்ணு அவர்களுடைய கீர்த்தியும் புகழும்.